ஏத்தர் சர்வீஸில் நீங்கள் கொண்டு போய் விட்டு இந்த ஹேண்டில் பார் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாரண்டியில் பார்க்க சொல்லி விட்டோம்னா அவங்க கோன் செட் மாற்றுறதே இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பால்ஸ் மட்டும் மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்றாங்க. அப்போதைக்கு என்ன ஆகுது, நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும். பாருங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே ப்ராப்ளம் வந்துடுது. டைட்டாக இருக்குது. அதாவது ஒரு வண்டி வாங்கினா ஒரு 30,000 கிலோமீட்டராவது ஹேண்டில் பார் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அந்த ஏத்தரில் மட்டும் ஹேண்டில் பார் ப்ராப்ளம் இருக்குது. இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதனால அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டு நல்லா சாய்ச்சி பார்த்தா தான் தெரியும். பாருங்க, அப்படியே வந்து சென்டராக போய் லாக் ஆகும். இதே ப்ராப்ளத்துக்கு தான் நான் கொடுத்தேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இன்னும் முடியல. இருந்தாலும் இவங்க கிட்ட ப்ராப்ளம்னு கொண்டு போய் விட்டோன்னா திரும்ப ப்ராப்ளம் அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணி தான் கொடுக்குறேன்றனால நான் வந்து சர்வீஸ்க்கே விடுறதில்லை. இப்போ இங்கே 23,000 தான் இருக்குது. மினிமம் 30,000 கிலோமீட்டர், அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இன்னொன்று 60,000 கிலோமீட்டர் வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 30,000க்கே இந்த வண்டி வந்து ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் அதிகமாக மற்ற வண்டியில் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா இந்த கோன்செப்டுன்றது வந்து மலையில் ரொம்ப அடிக்கடினு அடித்து வருஷம் ஆனால் தான் ஆகும். இது 1 இயர் ஆகுது. 6 மந்த்ஸ்லேயே ப்ராப்ளம் வந்துருச்சு. பால்ஸ் மாற்றி கொடுத்தாங்க. திரும்ப பார்த்திங்கன்னா அதே ப்ராப்ளம். ஸோ செட்டாக மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனால் அவங்க அது மாதிரி பண்ணுறதில்ல. பால்ஸ் மாற்றிட்டு ப்ராப்ளமை டெம்பரரியாக சால்வ் பண்ணி தான் கொடுக்குறாங்க.